நம்ம எல்லாருமே சில மாசங்களா குறிப்பா சில வாரங்களா கவனிச்சுட்டே இருக்கிறோம். பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக செயல்படுறாங்க. குறிப்பாக நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு மக்களை சந்தித்த வண்ணம் உள்ளார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து தூத்துக்குடி, பல்லடம், சென்னை இப்படி வந்தவர் கண்டிப்பாக திமுகவின் ஊழல் ஆட்சியை ஒழிப்பேன், பிஜேபி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பீடிக்கும் அப்படின்னு அவர் ஸ்டைலில் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மோடியோட இந்த வருகையால் திமுக பதறுது, பயப்படுது அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு வரதால தமிழ் மக்களுக்கு நல்லதை விட கெட்டது தான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடி மற்றும் பிஜேபியின் முகத்திரையை அக்குவேறு ஆணிவேராக கிழிச்சிருக்காரு. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா மாவட்டங்களையும் சமமாக மதித்து மக்களுக்காகவே செயல்படுறது தான் திராவிட மாடல் அரசு. ஆனால் இந்த ஒன்றிய பாஜக மாநிலங்களை சமமாக நினைக்கிறதே இல்லை. அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட மாநிலங்களுக்கு மட்டும் நல்லா செய்யறது, நிறைய செய்யறது. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடாத அவங்களோட திட்டங்களை, அதாவது மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களை நாம் விமர்சிக்கிற மாநிலங்களை மதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறது கிடையாது. ஸோ அதனால் எல்லா மாநில அரசுகளையும் மதிக்கணும், அரவணைக்கணும், அதுதான் ஒன்றிய அரசு. ஆனால் ஒன்றிய அரசோட செயல்பாடு அப்படியே இருக்கு, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மாநில அரசுகளை ஒன்றிணைக்கிறதுக்கு பதிலாக, அரவணைக்கிறதுக்கு பதிலாக அழிக்க நினைக்கிறது தான் பிஜேபி. மாநிலங்களை அழிப்பதன் மூலம் நமது மொழியை, இனத்தை, பண்பாட்டை அழிக்க பார்க்கிறது. மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சரி முக்கியமான நிதி ஆதாரத்தை கொடுக்கவே மாட்டிறாங்க. அதுக்கு மீறி நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை தான் அவங்க பறிக்கிறாங்களே தவிர அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான நிதியும் வரமாட்டுது. மாநிலத்திற்கான ஆக்சிஜன் போன்ற நிதியை நிறுத்தும் வேலையை தொடர்ந்து ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னதான், மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்பட்டாதான் மக்கள் வாழ்வில் வெளிச்சம் வரும். ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாவே பிஜேபி அரசு இருக்கு, இந்த ஒன்றிய அரசு இருக்கு. அப்புறம் இந்த சிலிண்டர் விலை குறைப்பு அப்படிங்கிற நாடகத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது தேர்தல் நெருங்கி வருது, பிரதமர் மோடி அடிக்கடி டூர் வந்துட்டு இருக்காரு. இது மக்களுக்காக இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்ளவே இல்லை. இது சுற்றுப்பயணமே இல்லை, வெற்று பயணம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி இருக்கா? 2019 எய்ம்ஸுக்கு அடிக்கலாண்டீங்க மதுரையில், அந்த பணி என்னாச்சு? இப்போதான் பூஜையை நடத்திருக்கீங்க. அப்புறம் தேர்தல் முடிஞ்சது, அந்த பூஜையோட அதை முடிஞ்சது, வேற எந்த வித செயல்பாடும் இருக்காது அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு எடுத்துருங்க. ஸோ இதுல தெரியுது, தேர்தல் வர்றதுக்காக ஒரு கண் துடைப்புக்காக மக்கள்கிட்ட நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜை புனஸ்காரம் இந்த வேலைகள்லாம் ஈடுபடுறீங்க தவிர தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டது ஓட்டபடி அப்படியே கிடப்ப போட்டுறீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வெலாசி தள்ளியிருக்காரு. தேர்தல் வர்றதால தான் நீங்க சிலிண்டர் விலையே குறைச்சிருக்கீங்க, அதுவும் குறைச்சது போல நீங்க அறிவிச்சிருக்கீங்க. ஏன்னா 10 வருஷமா 500 ரூபாய்க்கு மேல சிலிண்டர் விலையை உயர்த்தி விட்டு இப்போ வெறும் 100 ரூபாய்க்கு மட்டும் குறைக்கிறது அப்படிங்கிறது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா மோடி அவர்களே அப்படின்னு அவர் சட்டையை பிடிச்சி கேட்காத குறையா அந்த சவுக்கடி கேள்வி கேட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மீது மோடிக்கு திடீர்னு பாசம் வருது. எதால? தேர்தலால தான் அப்படிங்கிறதையும் அவர் வெளுத்து வாங்கியிருக்காரு. சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி வெள்ளம் வந்தப்ப மக்களை பார்க்க வந்தீங்களா? அப்ப நீங்க மக்களை பார்க்கவே வரல பிரதமர் மோடி அவர்களே. இப்போது மட்டும் என்ன அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க, மக்கள்கிட்ட பேசுறீங்க, என்ன திடீர் பாசம் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு அவரே அதுக்கு பதில் சொல்றாரு. ஒரே பதில் தான், ஒரே வார்த்தை தான், தேர்தல். இதை விட்டா வேற என்ன? அந்த தேர்தலில் ஜெயிக்கணும், மக்கள் மனசை கலைக்கணும், மக்களை ஏமாத்தி எப்படியாவது தங்கள் கட்சிக்கு வாக்கு சேகரிக்கணும், ஓட்டு போட வைக்கணும். இதுதான் மோடியோட கணக்கு. அந்த கணக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் பலிக்காது அப்படிங்கிறத மீண்டும் நான் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர், தமிழ்நாடு வளர்ச்சிக்கான நிதியை கொள்ளையடிக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அதாவது திமுக எங்கேயா கொள்ளையடிச்சது? நாங்கள் எதுக்கையா கொள்ளையடிக்கணும்? நீங்கள் தர வேண்டிய வளர்ச்சி நிதியை எங்கே கொடுத்தீங்க? எப்போ கொடுத்தீங்க?
ஜிஎஸ்டி வரி இழப்பாடால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய 20,000 பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. அதாவது ஒவ்வொரு ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களோட வளர்ச்சியை, அந்த மாநில அரசோட வளர்ச்சியை, மக்களோட வளர்ச்சியை குறைக்கிறதுக்காகத்தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு புரியாமலாம் இல்லை. வெள்ள நிவாரணமாக 37,000 கோடியை நீங்கள் தந்தீங்களா? தந்தன் மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, நீங்கள் தரல அப்படிங்கிறதா உண்மை. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதலையும் அதற்கான பணத்தையும் கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நான் மக்கள்கிட்ட திரும்ப ஒரு தடவை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்திற்கும் 3/4 பங்கு மாநில அரசோட பணம் தான் போயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டத்தில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தில் 50% மாநில அரசோட பங்கு இருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மாநில அரசிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதாவது ஒரு வெள்ளம் வருது, புயல் வருது, இந்த இயற்கை சீற்றம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒன்றிய அரசு தான் மாநில அரசுக்கு நிதி கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படியே பாருங்க, உல்டாவாகி நம்ம தான் ஒன்றிய அரசுக்கு பல விதங்களில் நிதி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஜல் ஜீவன் திட்டமாகட்டும், பிரதமர் வீடு வழங்கும் திட்டமாகட்டும். ஆனால் அவங்ககிட்ட இருந்து எந்த காசு வரமாட்டேது அப்படின்னு ஒரு பெரிய சம்மட்டி அடிச்சிட்டாரு நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதை எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக இப்போ சொன்னதுதான் பயங்கரமான ஹைலைட்டு. ஒன்றிய அரசுக்கு இந்த வரி அப்படிங்கிற விஷயமே எங்கிருந்து வருது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்களா யோசிக்கணும். மாநிலங்களோட வரி தான் அவங்களுக்கு போய் சேருது. அதாவது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலமும் அந்த வரியை ஒன்றிய அரசுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணும்? மாநில மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அல்லது அந்த மக்களோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவங்க செயல்படணுமா இல்லையா? அந்த நிதியை கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் அதை கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. மாநிலங்களோட வரியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய வரியாக இருந்தாலும் சரி, அது மாநில மக்களின் வரி தான். ஸோ மாநில மக்கள் கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி சம்பாதிச்சு அதில் கொடுக்குற வரி தான் மாநில அரசுக்கும் சரி, ஒன்றிய அரசுக்கும் சரி. நீங்கள் அதை திருப்பி கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான பேச்சுக்களை சொல்கிறீங்களே தவிர செயலில் ஒன்றுமே கிடையாது. அந்த வரி வரவே கிடையாது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெறுங்கையால் முளம் போடுவது அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வெறும் கையால் பிரதமர் மோடி அவர்கள் முளம் போட்டு கொண்டிருக்கிறார். இது மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவார். தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவருக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும் இந்த தேர்தலை ஒட்டி தான். ஆனால் நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்கோம். மக்களான நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. மக்களும் அரசும் ஒரே குடும்பமாக இந்த 2021 செயல்பட்டு இருக்கு. இதைத்தான் குடும்ப ஆட்சி என விமர்சிக்கிறீங்களா? மக்களும் நாங்களும் ஒரே குடும்பமாக இருக்கிறது உங்களுக்கு கண்ணை உறுத்துது. இதை குடும்ப ஆட்சிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் மக்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் நலனுக்காக நடக்கும் ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. அதனால் தங்களது குடும்ப விழாவிற்கு வருவதைப் போல நீங்கள் எல்லா உரிமையோடும் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இதே உணர்வோட, பலமோட, நலமோட தமிழ்நாட்டை வாழ வைப்போம், இந்தியாவிற்கே வழிகாட்டியாக நாம் மாறுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை மக்களாகிய நாம் எடுத்துக்கொள்வோம். பிஜேபி அரசை விரட்டுவோம். அதன் தந்திரங்களுக்கு, சூழ்ச்சிகளுக்கு பலியாக மாட்டோம் அப்படிங்கிறத மக்கள் விரைவில் பிஜேபி அரசுக்கு புரிய வைப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்டு அதை இன்னும் பயங்கர சத்தமாக ஒலிக்கும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி அரசையும் மோடி அரசையும் மோடியையும் அதுவும் அவர் ஏன் அடிக்கடி இங்கே தமிழ்நாட்டுக்கு மக்கள் மீது அவ்வளவு கடந்த பாசத்தோடு பேசுறார் அப்படிங்கிறத இதை விட தெள்ள தெளிவாக விளக்க முடியாது அப்படின்னு தான் ஒவ்வொரு திமுக தொண்டனும் பார்த்தீங்கன்னா சிலிர்க்கிறான். ஸோ மோடியோட அந்த முகத்திரையை ஒவ்வொரு பகுதியாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் கிழிச்சு தொங்க போட்டார். ஸோ மக்களே தயவு செஞ்சு பிஜேபியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிங்க. திமுக தான் உங்களுக்கு தான் திமுக, நாங்கள் தான் நீங்கள் தான் நாங்கள். ஸோ அதுதான் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறத தயவு செஞ்சு மனசில் இருத்தி வச்சுக்குங்க அப்படின்னு திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு மக்களும் சொல்லிக்கிறாங்க. ஸோ என்னதான் இவங்க சொன்னாலும் சரி, மோடி அவர்கள் பார்த்தாலும் சரி, மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ பொறுத்து பார்ப்போம் மக்கள் யாருக்கு வாக்கு போடுறாங்க, அதன் ரிசல்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு.